ஹாய் எவ்ரிவன், நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த அழகான குட்டிகள் எல்லாமே ஒரு ரோட்டில் ஸ்டே டாகுக்கு பிறந்த மதர் டாகு குழந்தையோட தான். அந்த மதர் டாகை கூட நான் உங்களுக்கு வீடியோவில் நிறைய டைம் காட்டிருப்பேன், நீங்களும் நிறைய டைம் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கே கிட்டத்தட்ட 15லேருந்து 20 பேருக்கு இங்கே சாப்பாடு கொடுக்கறது ரொம்ப ஸ்ட்ரகிளுங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஸ்டேட் ஃபுல்லாக அகைன்ஸ்டு தான். ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் பிடிக்கல. இப்போ அவளோட இந்த மொத்தம் 8 குழந்தைங்கள்ல ஒன்று இறந்து போச்சு ஆக்சிடெண்ட்டில். ஒன்று ஆக்சிடெண்ட் ஆகி நான் கொண்டு போய் வச்சு காப்பாற்றி வீட்டுக்கு ஒரு நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சுருந்தேன், அது இறந்து போயிடுச்சு. ஸோ இப்போ இருக்கிறது 6 குட்டிங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க. ஸோ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இப்போது மதர் ஃபீட் அதுக்கு பத்தலை, சாப்பாட்டுக்காக எங்கேயும் ரோடு ஃபுல்லாக தெருவில் சுற்றுதுங்க. ஏற்கனவே இங்கே என் மேலே நிறைய அலிகேஷன் வச்சு பெரிய டாக்ஸுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு இங்கே யாருக்குமே மனம் பொறுக்காமல் அவங்கவுங்க ஒரு வார்த்தை பேசி வச்சுருக்காங்க. இப்போ அந்த 6 பேருக்கும் நான் சாப்பாடு கொடுக்கணும்னா சத்தியமாக என்னால் முடியாது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த பிள்ளைங்க மேலே மனசாட்சி, இரக்கம், கருணை உள்ள ஹியூமனிட்டி இதெல்லாம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னா இதை உங்க வீட்டு குழந்தைங்களா நினைங்க. பாவம், பிறந்து சில நாட்களே ஆன குழந்தைங்க தான், ரொம்ப பசிக்கு அல்லாடுறாங்க. என்னால ரொம்ப அஃபோர்ட் பண்ண முடியாதுங்க. நான் இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனே ரொம்ப அதிகம். என் நிலைமையில எல்லாம் யாரு இருந்தாலும் இவ்வளவு பண்ணுவாங்களான்றது ரொம்ப கஷ்டம். நான் இது ஒரு தற்பெருமைக்காக சொல்லல, முடியாது. இருக்கிறவங்களே இந்த காலத்துல யாரும் எடுத்து பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பணம் கொடுக்க இந்த காலத்துல யாருக்கும் மனசு வரல. நாம மட்டும் தின்னணும், நாம மட்டும் ஒரு லக்ஸரி லைஃப் வாழணும்னு நினைக்கிறாங்க. ஆனா என்ன மாதிரி ஒரு சிலர் அனிமல் லவர்ஸ் மட்டும்தான் இன்னும் கூட இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு படி சாப்பாடு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்கோம். ஸோ இந்த குழந்தைங்க எங்களை தேடி இதுக்குள்ளே வருது. உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணிங்கன்னா இவங்களுக்கும் என்னால் என்ன முடியுமோ யாருக்கும் தெரியாமல் நைட்டு 12 மணிக்கு தான் அது கூட கொடுக்க முடியும். உங்களால் முடிஞ்ச உதவி இந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா இவங்களையும் நம்மளுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து காப்பாற்றிட்டோன்னா, வளர்ந்துட்டாங்கன்னா அவங்க பார்த்துக்க சர்வே பண்ணிடுவாங்க.